Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at VCare. நான் ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எனக்கு அர்ஜென்ட் திருப்பி கேட்கும்போது ஸ்ரீலங்கன் நாயே அப்படிங்க சொல்லி என்னை திட்டி அனுப்பின ஒரு வார்த்தையும் இருக்கு. எனக்கு அந்த அந்த வேர்டு கேட்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. இந்தியாவில் வந்து ஒரு நபர் அனாதையாக கூட இருந்துடலாம், ஆனால் ஒரு அகதியாக இருந்துடக்கூடாது. அதில் சந்திக்கிற துன்பங்கள் துயரங்கள்ங்கிறது ரொம்ப வேதனைக்குரியது. அப்படின்னு சசிகுமார் அவர் இதுகாரம் செய்த திரைப்படங்கள் எல்லாத்தையும் விட இது அவருக்கு ஒரு பெரிய ஒரு உச்சபட்ச ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பை அந்த படம் கொடுத்துருக்கு. நாடு விட்டு நாடு பெயர்ந்து வந்த தமிழர்களுடைய ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக 2.5 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு அழகா நேர்த்தியா இங்க இருக்கக்கூடிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில ரொம்ப அழகாவே எடுத்திருக்காங்க. நாங்க என்ன தமிழ்ல கதைக்கிறோம்ங்கிறது உனக்கு பிரச்சனையா, இல்ல தமிழே கதைக்கிறது உனக்கு பிரச்சனையா? ஃபீல் குட் மூவி ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அந்த டிரெக்டருடைய சப்ஜெக்ட் ஒன்று இடையில வரும், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு. வாழ்த்துக்கள். நான் நினைக்கிறேன் பெரிய ஆளா போவார்னு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு? பிகாஸ் நீங்களும் ஒரு இலங்கை தமிழர் அப்படிங்கும்போது அந்த விஷயம் நான் ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்த டைமில் ஃபர்ஸ்ட் நான் பட்ட கஷ்டங்கள் சிலதுகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் ஆச்சு. கடைசியில் அந்த வார்த்தை சில பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது அந்த லாஸ்ட் வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரையா சொன்னதோ நீ அகதின்னு அப்படின்னு. அப்படிதான் இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் இன்னும் ஹாப்பியாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அகதி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு பெயினை கொடுத்துருக்குமா? லைட்டாக ஒரு கண்கலங்க வச்சுச்சு. என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை இல்லை, சூழ்நிலைக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆனால் அதை வச்சு நிறைய பேர் கேலி பண்ணதும் இருக்குது. எனக்கு நான் ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எனக்கு அர்ஜென்ட்டு திருப்பி கேட்கும்போது ஸ்ரீலங்கன் நாயே அப்படிங்க சொல்லி என்னை திட்டி அனுப்பின ஒரு வார்த்தையும் இருக்குது. எனக்கு அந்த அந்த வேர்டு கேட்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. இன்று தமிழ்நாட்டில் ஈழ அகதிகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழகான முறையில் எடுத்து அது ஒரு எப்படின்னா அது கதையாக நம்ம பார்க்க முடியாது, அது வாழ்வியலாகவே கொடுத்துருக்காப்புல. உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு நீண்ட காலமாக சிறையில் இருந்த சிவத்தம்பி அண்ணன் சிவத்தம்பி என்கின்ற நபர் அவர் 95 தடாவில் வழக்கில் சிறையில் இருந்தார். அப்புறம் இலங்கை விடுதலை ஆனார். விடுதலையாட்டு இலங்கை போயிட்டு அப்புறம் இலங்கையிலேருந்து தமிழ்நாடு வந்தார். அவருக்கு 60 வயசுக்கு மேலே ஆகுது. நோய்வாய்ப்பட்டு அவர் இங்கே தங்கி இருக்கும்போது அவர் உறவினர்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாமே இலங்கையை சார்ந்தவங்கன்றதுனால அவருக்கு மருத்துவமனையில் போய் சேர்க்கறதுக்கு கூட யாரும் முன் வராத சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட தடால சிறையில் இருந்த அண்ணன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறேன். மருத்துவமனையில் என்ன சொல்கிறாங்க, இவருக்கு மூளையில் கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும், இது அறுவை சிகிச்சை பண்ணணும், அதனால் இவரை சேர்க்கணும்னு சொன்னால் அவருடைய குடும்ப ரத்த பந்த உறவு தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த நேரத்தில் நான் சண்டை போடுறேன், மருத்துவர்கிட்ட சண்டை போடுறேன். அதுக்குள்ளே காவல்துறை எல்லாமே வந்துட்டாங்க. அப்போது ஒருத்தர் உயிருக்கு போராடும்போது கூட அவனுடைய உறவினர் இருந்தால் தான் நீங்கள் காப்பாற்றீங்களா, இதுதான் மன்னி தான் அப்படின்னு சண்டை போடும்போது அப்புறம் உளவுத்துறை உயர் அதிகாரிகள்லாம் தமிழக காவல்துறை எல்லாம் அது நான் முகநூல் உட்பட எல்லாத்தையுமே பரப்பிட்ட உடனே அப்போ அந்த நேரத்தில் நான் வேல்முருகன் நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் கடைசியாக அவருக்கு மருத்துவம் பார்த்து அனுப்புனாங்க. அந்த நேரத்தில் அவருடைய நண்பர்கள்லாம் அவரை கிட்ட கை கொடுக்கறதுக்கோ நலன் விசாரிக்கிறதுக்கோ கூட அவங்க தயங்கிட்டு தான் தூரமாக நிற்கிறாங்க. ஏன்னு சொன்னால் வந்தாவே நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன முகவரி, அப்போ அந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டணும். அவங்க ஒரு சிக்கலில் விழுவாங்க இல்லையா? அதை தான் இந்த படத்தில் நான் பார்த்தது. ஒரு சிறப்பான காட்சி படுத்தியிருக்காப்புல. உண்மையிலே வாழ்த்துக்கள், நன்றி. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நிறைவான ஒரு முழுமையான ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அதாவது ஒரு 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 கிளாசிக்கல் மூவி, ரொம்ப ஃபண்டாஸ்டிக் மேக்கிங் இந்த மூவியில். ஃபஸ்ட்டு இந்த கதை தொடங்கி மிக அற்புதமாக அதை ஒரு டெம்போ டெவலப் ஆகி ஒரு ஒரு நகைச்சுவை உணர்வோட மிக அழகாக திரைக்கதை வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதை முடிந்ததும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒரு அரசியலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
நமக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கூப்பிடுற தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு பேரவலம் நடந்து அந்த மக்கள் வந்து அகதிகளாக இங்கே வந்தும் ஒரு பெரும் கொடும் துயரத்தை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையால் இந்திய உளவுத்துறையால் மிக கொடூரமாக அவர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அது குறித்த திரைப்படங்கள் இங்கே வந்து பெருசாக வந்து எடுக்கப்படலை. அப்படி எடுத்தால் கூட அது அமைச்சூர்தனமாக இருந்தது. அது வந்து ஒரு நேர்த்தியான ஒரு கலைநயத்தோடு கூடிய படங்களாக அது இல்லை. ஆனால் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி உண்மையாகவே ஒரு இன உணர்வோடு அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்களையும் ஈழத்திலிருந்து வருகிற தமிழர்களையும் சமன் செய்கிற வகையில் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள், அவர்கள் இன உணர்வோடு இருப்பார்கள் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கதை போக்கை வந்து உருவாக்கி அதை மிக அழகாக வந்து பதிவு செஞ்சுருக்கார். இயக்குனருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இது அவருக்கு முதல் படம் போல் வந்து அது இல்லை. பல இடங்களில் வந்து குறிப்பாக வந்து அந்த அம்மா இறந்து போகிற இடத்துல அழுகையை வந்து கட்டுப்படுத்த முடியல. நானே வந்து ஒரு இயக்குனர், ஆனாலும் அது நடந்துட்டு இருக்கிறது கதை தான் தெரிஞ்சும் கூட அதை கட்டுப்படுத்திக்க முடியாமல் அழுத காட்சியாக அந்த காட்சி இருந்தது. அதே போல் அந்த பையன் அந்த மகன் வந்து அவனோட தகப்பன்கிட்ட பேசுகிற காட்சியிலையும் அழுகையை நம்மளால் வந்து கட்டுப்படுத்திக்க முடியல. அதுபோல் இந்த திரைப்படம் வந்து பல விஷயங்களை வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக வந்து சொல்லியிருக்கு. ஒரு திரைப்படத்துக்குள்ள இத்தனை கதாபாத்திரங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு கதையை வந்து முன் வச்சு இது வந்து ஒரு நாவலில் தான் செய்ய முடியும். ஒரு 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 திரைப்படத்தில் வந்து அப்படி செய்கிறது ரொம்ப சிரமம். அதை ரொம்ப அழகாக கடைசியாக நான் நினைக்கிறேன் அந்த சர்ச்சில் வந்து பேசின பையன் வந்து டைரக்டர்னு நான் நினைக்கிறேன். அந்த பையனுடைய கதாபாத்திரம், அவங்க அம்மாவோட கதாபாத்திரம் எல்லாமே மறக்க முடியாத அளவுக்கு அற்புதமாக அழகாக நெய்யப்பட்டிருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனருக்கு இது ஒரு சர்வதேச திரைப்படம். அதே போல் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தம்பி சசிகுமார், அவர் இதுகாரம் வந்து செய்த திரைப்படங்கள் எல்லாத்தையும் விட இது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உச்சபட்ச ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பை அந்த படம் வந்து கொடுத்துருக்கு. அவர் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சிம்ரனும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய அத்தனை கதாபாத்திரங்களும் தேர்வு செஞ்சிருக்கிற விதமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த திரைப்படத்தை உலகம் முழுவதும் வாழுகிற தமிழ் சொந்தங்கள் தூக்கி கொண்டாட வேண்டும். நம்முடைய பிள்ளை, அந்த பிள்ளை முதல் படத்தை வந்து ஒரு 100 படம் செஞ்ச ஒரு தம்பி போல் வந்து அந்த படத்தை வந்து கலைநயத்தோடு எடுத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லை, திரைப்படம் என்று பார்க்கிற பொழுது ஒரு முறை கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். ஆனால் இந்த படம் வந்து இலங்கை தமிழர்கள் மீது உள்ள அன்பால் எடுக்கப்பட்டிருக்கிற படம். அன்பு, இலங்கை தமிழர்கள் மீதான அன்பு படத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் டைரக்டருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இதை பங்கு பற்றிய எல்லாருக்கும் இலங்கை தமிழர்கள் பற்றிய அன்பு இருக்குது. அந்த அன்பு இந்த படத்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு காவியத்தன்மை அந்த அன்புக்கு இருக்குது. இலங்கை தமிழர் பற்றிய புரிந்துணர்வு இருந்திருந்தால், இலங்கை தமிழர்களோடு சேர்ந்து இலங்கை தமிழ் கலைஞர்களை பற்றி நடிகர்கள் நடராஜா நடித்திருக்காரு. ஏனைய துறையை சேர்ந்த ஏனைய இந்த ஒரு திரைப்படத்தின் பல்வேறு துறைகள் குறிப்பாக ஒரு உதவி இயக்குனராக அல்லது இணை இயக்குனராக ஒரு இலங்கை தமிழர் வேலை செய்திருந்தார். மற்ற டப்பிங் ஆர்டிஸ்டாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களை இதில் கொண்டு வந்திருந்தால் இந்த படம் இன்னொரு லெவலுக்கு போயிடும். என்றாலும் எங்கள் மீதான அன்பை இந்த அளவுக்கு காட்டிய படங்கள் குறைவு. அந்த அன்புக்காக நான் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இலங்கை தமிழர்கள், உலகளாவி வாழ்கிற இலங்கை தமிழர்களை கேட்டுக்கொண்டோம். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு பார்ப்போம், சூப்பர், ஒரு நல்ல ஒரு படம் சொல்லலாம். ஏன்னா முதலேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கும்போது பீப்புளை வந்து நகர விடலை. அதுவே ஸ்டார்டிங்கே நல்லா இருந்தது. அந்த சின்ன பையன் காமெடி, அதில் வந்து ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் ஹாஃபு அண்ட் தேர்டு இன்டர்வலுக்கு அப்புறமும் அந்த ஃபீல் கொடுத்தது நல்லா இருந்தது. டைரக்டர் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். நடுவில் வந்து ஒரு படத்துலையும்
அந்த டேரக்டர் டச்சு வந்து உள்ளே வரும்னு சொல்ல மாதிரி இவர் தான் டேரக்டரா அப்படின்னும் போது அந்த பையனோட அந்த சர்ச்சில் நின்று பேசும்போது அந்த டேரக்டரோட டச் செம்மையாக இருந்தது. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரோடையும் நான் வந்து பார்க்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்கும்போது 2-3 பேர் வந்து சிரிக்கிறதோட அந்த சீனில் வந்து அழுகிறதுன்னும் போது கண்ணில் தண்ணி வரும்பொழுதுன்றது அதுதான் உண்மையுமே ஒரு படத்தோட டைரக்டரோட வெற்றின்னு சொல்லலாம். ஸோ அந்த நான் பார்த்த ஒரு படம் பார்த்த 2-3 பேரில் வந்து அந்த கண்ணில் கண்ணி வந்தோடனே ஸோ டைரக்டர் ஜெயிஸ்டார்னு சொல்லலாம். அவருக்கு அவார்டு கிடைக்குதோ இல்லையோ அந்த 2 கண்ணீர் விட்டாங்க பார்த்தீங்களா, அதான் சூப்பர் அவார்டு. நல்ல படம், நல்லா இருந்தது, சூப்பர். நாடு விட்டு நாடு பெயர்ந்து வந்த தமிழர்களுடைய ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக 2.5 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளவு அழகாக நேர்த்தியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் ரொம்ப அழகாகவே எடுத்திருக்காங்க. அதாவது எப்படி தொடங்கினோமோ அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிடாதுங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பித்த அந்த படத்தினுடைய பாடல் சரி, அப்புறம் அந்த கதாநாயகனாக அந்த இளம் நடிகர் இருக்கல சசிகுமாரனுடைய மகனாக நடிச்சாங்கல்ல, அவங்க வெளிப்படுத்தின அந்த உணர்வுகள் ரொம்ப ரொம்ப பாதித்ததுன்னு சொல்லலாம். தாக்கம் நிறையவே இருந்தது. அவர் சொன்ன வசனங்கள் எல்லாமே நாங்கள் எல்லாம் ஒரு பெரிய கனவோடு நாங்கள் வந்து லைஃப்பில் வந்து முன்னேறணும்னு நினச்சி ஒரு இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு காரணத்துக்காக அங்கேருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து இங்கே வந்துட்டோம். இன்றைக்கி நீ படுற கஷ்டத்தை நம்ம பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி என் தந்தையை பார்த்து சொல்லும்போது உள்ளபடியே அது ரொம்ப நெகிழ்ச்சியை கொடுத்த ஒரு காட்சியாக எனக்கு இருந்தது. அதே போன்று ஐயா ஏற்கனவே சொன்னது போல முழுமையாக இலங்கை தமிழ் இல்லைனாலும் அந்த உணர்வை ரொம்ப நேர்த்தியாக கடத்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் அந்த முழுமையான அந்த இலங்கை தமிழனுடைய அந்த ஸ்லாங் வரல அப்படின்னாலும் அந்த படத்தினுடைய கருவும் அந்த கதையும் வந்து ஆழமாக இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் இடம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களுடைய உணர்வை கடத்தியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கட்டாயமாக ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு படம். அதில் அந்த காமிக்கல் எசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அழகானது. அந்த குட்டி பையன் பயங்கரமாக நடிச்சிருந்துருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல மூவி தான் பார்க்குறேன். சசிகுமார் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ஒரு சிறப்பான ஒரு படங்களை தான் தேர்ந்தெடுப்பார். இந்த முறையும் அவர் ரொம்ப நல்ல படமே தேர்ந்தெடுப்பார். வழக்கறிஞர் ஜான்சன், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கேன். எனக்கே சொந்த ஊர் ராமேஸ்வரம் தான். அப்போ அதனால் இந்த ஏதிலிகள் பிரச்சனைகள், கடல் கடந்து வர்ற பிரச்சனைகள் நமக்கு தெரியும். இது வந்து 40 ஆண்டு கால பிரச்சனை, இது ஓராண்டு 2 ஆண்டு பிரச்சனை கிடையாது. அப்போ நம்ம கண்ணால் பார்த்த பிரச்சனைகள் 1983 தொடங்கி வர்ற பிரச்சனை. இந்த கதைக்களம் என்பது குறிப்பாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பொருளாதார சிக்கல்னால் புலம்பெயர்ந்து வந்த ஒரு குடும்பத்தினுடைய கதை. அப்போ அவங்களோட நம்மளை பயணிக்க வச்சுட்டார். இப்போ நானே என்ன கதைக்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு குழம்பி போய் நிற்கிறேன். அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மக்கள் மனதை தொடுற ஒரு அருமையான ஒரு கலைப்படைப்பை கொடுத்துருக்காரு. இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுமே தங்களுடைய நடிப்பை திறம்பட வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஒரு சில ஒரு சகோதரி ஒரு தடவை சொன்னாங்க, அண்ணா இந்த இந்தியாவில் வந்து ஒரு நபர் அனாதையாக கூட இருந்துடலாம், ஆனால் ஒரு அகதியாக இருந்துடக்கூடாது, அதில் சந்திக்கிற துன்பங்கள் துயரங்கள்ங்கிறது ரொம்ப வேதனைக்குரியது அப்படின்னு. அப்போது ஒரு கதை கருவு சொல்லும் பொழுது வெறுமனே அப்படியே ரொம்ப அரசியலாக அப்படியே சொல்லி அதை மக்களுடைய மனதை தொடாமல் போகிறது உண்டு. ஆனால் ஒரு சின்ன ஒரு கடலில் ஒரு பெரு வெள்ளத்தில் ஒரு துளி மாதிரி ஒரே ஒரு பிரச்சனையை எடுத்திருக்கார். இதே மாதிரி ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. கடல் கடந்து வர்ற மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் இது ஒரு துளி பிரச்சனை தான். அந்த பிரச்சனையே இவ்வளவு திறம்பட மிகச்சிறப்பாக வந்து கொடுத்துருக்காப்புல. அப்போ இன்றைய காலகட்டம்ங்கிறது வந்து குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களுடைய பிரச்சனைகள் இந்த கதை அல்லது இந்த திரைக்கதை, இந்த திரைப்படம் ஒரு கலை படைப்பு என்பது மக்களுக்காகத்தான் இருக்கணும். கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ கூத்தாட்டம், கூத்து, கும்மாளம், பாட்டு, இசை இவை எல்லாவற்றையும் கடந்து ஒரு மக்கள் பிரச்சனையை சொல்லுகின்ற கதை வரணும். இவ்வளோ பெரிய தமிழ் திரையுலகத்தில் கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் வந்து பொருளீட்டக்கூடிய இந்த கோடம்பாக்கம் இது போன்ற ஒரு கதைக்களத்தில் இந்த 40 ஆண்டு கால கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு கால ஈழத்தமிழர்களுடைய போராட்ட வரலாறு குறித்து அல்லது வந்து அந்த மக்கள் சந்திக்கிற துன்ப துயரங்கள் குறித்து ஒரு உலகத்தரத்தில் ஒரு நல்ல கலைப்படைப்பு இது வரைக்கும் வந்தது கிடையாது. உண்மையை நிறைய படைப்புகள் வந்திருக்கு. ஒரு ஊறுகாயை தொட்டுக்கிற மாதிரி போயிருக்கலாம். அது பெரிய வந்து மாற்றங்களை மக்களுடைய இதயத்தை தொடுற மாதிரி வரல. ஒரு நல்ல படைப்பை அவர்கள் ஏதிலினுடைய வாழ்க்கை என்பது வெறுமனே அந்த ராமேஸ்வரத்திலிருந்து வேதாரண்யத்திலிருந்து தொடங்கி எங்கெங்கேயோ போய் முடியுது. வந்து அந்த அதே கடற்கரையில் அவங்க தடுக்கப்படுகிறது, மண்டப முகாமில் தங்க வைக்கப்படுறது, அதுக்கு பின்னாடி துன்பங்கள், துயரங்கள், ஓட்டங்கள், தலைமறைவுகள், குறிப்பாக இந்த பிரிவு உளவுத்துறையினுடைய உசாவல்கள், அதற்கடுத்து வந்து வேறு வழியே இல்லாமல் சில நேரங்களில் வந்து இந்திய அடையாள அட்டைகளை எடுக்க வேண்டிய சூழல். இப்போ நான் ஒரு கைபேசியை பயன்படுத்தினேன். நான் ஒரு ஏதிலி இலங்கையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு கைபேசியை பயன்படுத்தினேன்.
கைபேசி பயன்படுத்தணும்னா உங்களுக்கு வந்து ஆதார் அட்டை வேணும். அப்போ ஆதார் அட்டை இல்லாமல் கைபேசி பயன்படுத்த முடியுமா? அவன் போயிட்டு எனக்கு ஒரு சிம் கார்டு கொடுங்கன்னா அவன் ஆதார் கார்டு எங்கன்னு கேட்பான். அப்போ ஆதார் கார்டு இல்லாமல் ஒரு ஏதில் எப்படி சிம் கார்டு எடுக்க முடியும்? அப்போ வேறு வழி இல்லாமல் நான் ஒரு ஆதார் கார்டு எடுக்க வேண்டியிருக்கு. ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் வந்து தினம் எல்லோரும் சந்திக்கின்ற பிரச்சனை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் 40 ஆண்டுகள் ஆகியும் MBA முடித்தாலும் உயர்கல்வி கற்றாலும் எந்த கல்வி கற்றாலும் அந்த பையன் சொல்லுவான் இந்த திரைப்படத்தில், இந்த படித்து எனக்கு என்ன நன்மை, என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சண்டை போடுவான். அப்போ என்ன பிரச்சனைனா MBA படித்தாலும் என்ன படிப்பு படித்தாலும் பெயிண்ட் அடிக்கத்தான் போகிறாங்க ஏதிலி முகாம்களில். 100க்கும் மேற்பட்ட ஏதிலி முகாம்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட முகாம்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 80,000 பேர் 65,000 பேர் தங்களை பதிவு செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏதிலி முகாம்களில் பதிவு செஞ்ச முகாம் வாசிகள் இருக்காங்க. அப்போ கேம்ப் ரெஃப்யூஜிஸ், நான் கேம்ப் வெளிப்பதிவு அகதிகள் இருக்காங்க. வெளிப்பதிவில் தங்கிட்டு இந்த குடும்பத்தை காட்டுறோம்ல, இந்த மாதிரி வீடு பிடிச்சி தங்கிட்டு வாழ்கிற மக்கள் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 85,000 பேர் இருக்காங்க. 1,00,000 பேருக்கு மேலே போகும். போர் நடந்து முடிஞ்சிருச்சு. போர் எப்போ 2009 முடியுது. அப்போ இங்கே ஏதிலியா வாழ்கிற ஒரு குடும்பம் என்ன செய்யும்? மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, இதே மாதிரி குழந்தைகள் இருக்கும். அந்த கணவன் என்ன செய்வார்னா கிளம்பி நாட்டுக்கு போவார், அல்லது அந்த அம்மா போவாங்க. கிளிநொச்சியில் போர் நடந்துருச்சு, இடத்த போய் பார்த்துட்டு வந்துடுறேன், என் வீட்டை பார்த்துட்டு வந்துடுறேன், எங்கள் அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க, அப்பா சாக கிடந்தார், பார்த்துட்டு வரேன்னு நான் போய் இறங்கிட்டா என்னுடைய அகதிப்பதிவு துண்டிக்கப்பட்டுரும். ஏன்னா நான் இங்கேருந்து அங்கே போயிடுறேன்ல. அப்போ அங்கேருந்து திருப்பி நான் இங்கே தான் வரணும். ஏன்னா இங்கே ஒரு கும்மிடிப்பூண்டி முகாம்லையோ ஏதோ ஒரு வாலாஜா முகாம்லையோ மண்டப முகாம்லையோ என்னுடைய குடும்பம், என் மனைவி, மக்கள் அங்கே காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வரும்பொழுது இலங்கை கடவுச்சீட்டில் வந்துடுவேன். அப்போ இலங்கை கடவுச்சீட்டில் 1 மாத விசாதம் கொடுப்பாங்க, 2 மாத விசாதம் கொடுப்பாங்க, திரும்பி போக சொல்லுவான். அப்போ மனைவி மக்கள் இங்கே இருக்காங்க, நான் எப்படி போக முடியும்? இப்படி பிரச்சனை சந்திக்கிற மக்கள் 25,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இன்னைக்கு இருக்காங்க. திருப்பி போக சொல்கிறாங்க, உங்களுக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி இந்த மக்கள் சந்திக்கிற துயரங்கள். அதே மாதிரி இது ஒரு பொய் வழக்கு. ஈழத்தமிழனாலே ஒரு குற்றப்பரம்பரை மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்கல்ல. இப்போ இந்தியாவில் எந்த ஒரு இனத்துக்கு தனியாக ஒரு புலனாய்வுத்துறை கிடையாது. இப்போ திபெத்திய அகதிகள் இருக்காங்க, திபெத்திய அகதிகளை மட்டுமே கண்காணிச்சுக்கிட்டு ஒரு உளவுத்துறை சுற்றிக்கிட்டு இருக்கா? கிடையாது. பங்களாதேஷ் அகதிகள் இருக்காங்க, பங்களாதேஷ் அகதிகளை யாராச்சும் கண்காணிச்சுக்கிட்டு ஒரு உளவுத்துறை இருக்கா? கிடையாது. ஆனால் இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் ஈழத்தமிழர்களை மட்டுமே கண்காணிக்கிறதுக்கு கியூ பிரிவுன்னு ஒரு உளவுத்துறை இருக்குது. அப்போ இலங்கை தமிழனாலே அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே ஒரு உளவுத்துறை சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்க. இப்போ இதில் ஒரு சில வார்த்தைகளை தான் பார்க்குறோம். ஒரு அகராதியில் போடக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் இருக்குது. இப்போ கதைக்கிறது, பேசுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம சொல்லுவோம், ஈழத்தமிழர்கள் தேசிக்காயின்னு சொல்லுவாங்க. நம்ம வாந்தி எடுத்துட்டோம்னு சொல்லுவோம், அவங்க சத்தி எடுத்துட்டோம்னு சொல்லுவோம். நம்ம கிளம்புறோம்னு சொல்லுவோம், அவங்க வெளிக்கிடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்கள். இதையெல்லாம் வச்சு உளவுத்துறை சித்திரவதை செய்து 1980களிலேருந்து இருக்குது. இப்போ 1, 2, 3 உங்களை என்ன சொல்கிறேன்? 1, 2, 3, 4, 5 எண்ணிடுவோம். ஒரு ஈழத்தமிழர் என்ன சொல்லுங்க? 1, 2, 3 இப்படி மடக்குவாங்க. 1, 2, 3 இப்படி வரும். இந்த மாதிரி வார்த்தைகளை வைத்து கூட கைது செய்து சிறையில் அடைத்ததெல்லாம் உண்டு. ஒரு பிள்ளையா ஒரு சொல் வந்துட்டாலே மலையாளிகள் ஈழத்தமிழ் மாதிரி பேசுனதுக்காக அவங்களும் கைது செய்யப்பட்ட நிகழ்வுகள் உண்டு. இந்த கதையில் சொல்கிற மாதிரி பல்வேறு ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழ முடியாமலே கேரளாவுக்கு புலம்பெயர்ந்து போய் மலையாளிகளாகவே வாழ்ந்து உட்கார்ந்த நிகழ்வுகள் உண்டு. இது ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் தொட்டு ஒரு உள்ளத்தை தொடுறது மாதிரி ஒரு படைப்பை உருவாக்கி, ஒரு சிறந்த ஒரு படைப்பு. இந்த படைப்போடு நிற்கக்கூடாதுங்க. இது ஒரு சின்ன ஒரு விடயத்தை எடுத்து மிகச்சிறப்பாக கொடுத்துருக்காங்க. நல்ல கலைஞர்கள், நல்ல நடிகர்கள், அந்த சிறுவன் உட்பட, அந்த காவல்துறை அதிகாரிகள் உட்பட எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி அன்பு, மனிதநேயம், பாசம், உறவுகள் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் தொடுறது மாதிரி கதைகள் அந்த சசிகுமார் மிகச்சிறப்பாக. ஏற்கனவே ராமேஸ்வரத்தை ஒட்டிய ஒரு கதை அயோத்தி அனுமன் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அதுவும் இதே மாதிரி ஒரு அன்பு கலந்த ஒரு கதை தான். இந்த கதையில் அதே மாதிரி சொல்கிறார். அப்போ கதையில் பெரிய அரசியல் இல்லை, ஆனால் ஒரு சில வார்த்தைகள்லேயே அரசியல் இருக்குது. ஒரு கதையை எடுத்துகிட்டு மிகப்பெரிய அரசியலையே அந்த கதை முழுவதும் பேசணும் தேவை கிடையாது. ஒரே ஒரு அரசியல். நாங்கள் என்ன தமிழில் பேசுகிறவங்க கதைக்கிறோங்கிறது உனக்கு பிரச்சனையா, அல்லது தமிழ் கதைக்கிறதே உனக்கு பிரச்சனையா? நாங்கள் என்ன தமிழில் கதைக்கிறோங்கிறது உனக்கு பிரச்சனையா, அல்ல தமிழே கதைக்கிறது உனக்கு பிரச்சனையா? அதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. கடைசியாக ஒன்று யார் அகதின்னு சொன்னது அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பற்றியில். அதுவும் இந்த ரெண்டும் தான் இந்த திரைப்படத்தில் மிகச்சிறப்பாக கருத்தியல் ரீதியாக தமிழ் சமூகத்தை பார்த்து
சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் இருக்குது. அந்த 2 வார்த்தைகளில் இந்த ஒட்டுமொத்தமான அந்த ஈழத்தமிழர்களுடைய வலி, துன்பம், துயரம் இதற்கான சில தீர்வுகளை சொல்வதை போன்று இருக்கு. அப்போ தமிழ்நாட்டு தமிழர்கள் ஈழத்தமிழர்களோட கைகோர்த்து நிற்கணும், ஒருவருக்கொருவர் உதவி புரியணும், பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறணும். அரசு, உளவுத்துறையும், காவல்துறையும், கொள்கை வகுப்பாளர்களும், மத்திய அரசு, மாநில அரசு மேலே உள்ளவங்கெல்லாம் சொல்லலாம், ஐயோ அவங்கெல்லாம் சுலோன்காரங்க, கொடூரமானவங்க, எதையாவது செஞ்சுட்டு வந்திருப்பாங்க அல்லது ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து இந்த கட்டமைக்கப்படுற இந்த பொய்கள், புரளிகள், பித்தலாட்டங்கள் எல்லாருடைய அந்த ஒரு திட்டமிட்டு ஒரு குற்றப்பரம்பரை மாதிரி ஆக்குறது இருக்குல்ல, ஒரு சமூகத்தையே குற்றப்பரம்பரை ஆக்குறது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு FRR1 ஒரு நிறுவனம் இருக்குது. உலகத்தில் ஒரு அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு நம்ம இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு எங்கேருந்து வந்திருக்க, உன் பேர் என்ன, ஆள் என்ன, நீ யாரை பார்க்க வந்திருக்க, இலங்கையிலேருந்து, நீ அங்கேருந்து எதுக்கு வந்தேன்னு ஒரு அறைய முடியுமா? ஆனால் இலங்கை தமிழராக இருக்கிற இப்போ அகதியை விட்டுருவோம். ஒரு இலங்கை தமிழர் யாழ்ப்பாணத்திலேருந்து அல்லது கொழும்புலேருந்து, மட்டக்களப்புலேருந்து, திருகோணமலையிலேருந்து ஒருத்தர் வர்றவர் இறங்கி விமான நிலையத்திலேயே தடுக்கப்படுறாரு. யாரை பார்க்க வந்திருக்க, சொல்லு, உனக்கு யார் வேணும், யாரை பார்க்க போகிற, அவரை வர சொல்லு, உன் கடவுச்சீட்டை காட்டு. அடிக்க முடியுதுல, அமெரிக்காக்காரனை அடிக்க முடியுமா, இங்கிலாந்துக்காரனை அடிக்க முடியுமா, ரஷ்யாக்காரனை அடிக்க முடியுமா? ஒரு ஈழத்தமிழனே, இலங்கை தமிழனே, அவன் அயல்நாட்டவன் தானே. சரி, உன் கணக்குப்படி அவன் அயல்நாட்டவன் தானே. அயல்நாட்டவனை விமான நிலையத்தில் மறித்து வச்சு எப்படி அடிக்க முடியும்? FRR விசாரணையில் எப்படி துன்புறுத்த முடியும்? இப்படிலாம் நடக்குது. இது நடக்காத விஷயங்கள் இல்லை. ஆனால் நம்ம கோபத்தோட, ஆக்ரோஷத்தோடு இந்த பேசுகிற விஷயங்களை இந்த இயக்குனர் என்ன செய்வார்னா ரொம்ப இயல்பாக அழகாக அப்படியே ஒரு நகைச்சுவை கலந்து அழகாக எடுத்துகிட்டு போகிறார். ஆனால் வலிமிகுந்த பிரச்சனைகள் தான், வேதனையான பிரச்சனைகள் தான், கஷ்டமான பிரச்சனைகள் தான், துயரமான பிரச்சனைகள் தான். அதை இந்த இயக்குனர் மிகச்சிறப்பாக ஒரு நகைச்சுவை கலந்து மிக அழகாக எடுத்து சென்றிருக்கிறார். மக்களுக்கு எதை சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கிறார். இந்த கலைப்படைப்பு என்பது உலகெங்கும் வாழுகின்ற ஒரு தமிழர்களுடைய இதயங்களில் ஒரு சின்ன ஒரு மருந்து தடவுற மாதிரி, ஒரு வேதனைக்கு ஒரு மருந்து தடவுற மாதிரி, ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுற மாதிரி, அன்பு பாசம்லாம் செத்து போகலைன்னு சொல்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் இதற்கான தீர்வுகளை தேடுவது ஒரு முதன்மை தான் இருக்குது. இன்னைக்கு இந்திய அளவில் அரசியல் என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. அயல்நாட்டவர், சட்டவிரோத குடியேறிகள், இந்தியா இந்த அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது. 1951, 67 அந்த பன்னாட்டு உடன்படிக்கையில் இந்தியா இன்றைக்கு வரைக்கும் கையெழுத்து போடலை. அப்போ இந்தியாவில் அகதிங்கிற நிலையவே அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. சட்டவிரோத குடியேறிகள்னு பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு உயர்நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போச்சுன்னா தேர் இல்லீகல் மைக்ரண்ட்ஸ்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுருவான். அவர்கள் சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு. அப்போ அவர்கள் சட்டவிரோத குடியேறியர்கள்ல எங்கள் உறவுகள், அவங்களுக்கு நீங்கள் பதிவு முறைப்படுத்தணும், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும். 40 ஆண்டுகளாகி உலகத்தில் இதற்கு முன்பு இன்னொரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வாசனம் ஒரு நல்ல வார்த்தை, அகதி முகாம்களில் நடக்கின்ற திருமணம் என்பது ஒரு அகதி இன்னொரு அகதியை உற்பத்தி செய்வதற்கான வேலை அப்படின்னு சொல்லி. ஒரு அகதி இன்னொரு அகதியை உற்பத்தி தான் செய்கிறான். 83லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு பெரிய 40 ஆண்டுகள் கடந்துருச்சுல, நமக்கு குடியுரிமையை கொடுக்கல. அப்போ குடியுரிமை கொடுக்காத அந்த மக்கள் ஒரு அகதி இன்னொரு அகதியை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ குடியுரிமை பிரச்சனை, பதிவுகள் பிரச்சனை, சட்டபூர்வமாக தங்க வைக்கிறதுக்கான பிரச்சனை, இது அனைத்திலும் அவர்கள் அரசுக்கு ஆட்சியாளர்கள் அவங்களுடைய கவனத்தை கவர்ற விதத்தில் இந்த கலை இலக்கிய படைப்பு ஏற்படுகின்ற தாக்கத்தை பொறுத்து இந்த அரசியல் களத்தில், கருத்தியல் தளத்தில், சட்டக்களத்தில் பணி செய்கிறவங்க இதை எடுத்து சொல்லணும். அந்த மக்களுக்கு தீர்வு கிடைப்பதற்கு வழிவகுக்க வேண்டும். அதுதான் இந்த கலைப்படைப்புக்கு கிடைக்கிற வெற்றியாக அமையும் நான் கருதுகிறேன். இது மட்டுமல்லாது இந்த இயக்குனர் மிகவும் இளவயது இயக்குனர் என்று நான் கேள்விப்பட்டேன். அவர் 25 வயது நிரம்பிய ஒரு இளம் வயது இயக்குனர் இவ்வளவு சிறந்த கலைப்படைப்பை கொடுத்திருக்கிறார். உலகத்தரத்தில் தமிழ் ஏதிலிகள் சந்திக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையை மையமாக வைத்து இலங்கையிலிருந்து தொடங்கி அது ஏதோ ஒரு அயல் நாட்டில் உலகெங்கு ஒரு கடல் கடந்து போகிற அந்த பிரச்சனைகள்லாம் மையமாக வச்சு இன்னும் ஒரு சிறப்பான படைப்பை அவர் இந்த ஈழ ஏதிலிகளுடைய துயரத்தை வைத்து கொடுக்க முடியும் நம்புறேன். நன்றி. Extraordinary problems require extraordinary care. Available up to 50% off on skin and hair treatments only at WeCare.